Hi guys, welcome to Ultimate Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இமயமலையின் மர்ம ஏரியான ரூப் குண்டை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இமயமலை போன்ற உயரமான பகுதியில் பனிமூட்டம் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள ஏரி தான் இந்த ரூப்குண்ட் ஆகும். இந்த ஏரியானது கடல் மட்டத்திலிருந்து 5029 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் திரிசூல் என சொல்லக்கூடிய மலைத்தொடருடைய அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது. இன்னும் சற்று விரிவாக சொன்னால், இந்தியாவில் உயரமான மலைத்தொடர்கள் ஒன்றான இது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஏரியை சுற்றியும் பனிக்கட்டிகளும் அதன் அடியில் எலும்புகள் சிதறி கிடக்கிறது. இந்த ஏரியை ஒரு பிரிட்டிஷ் வன அதிகாரி தனது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது 1942 கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. இது தனது தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப உறைந்தும் விரிவடைந்தும் காணப்படும். பனிக்கட்டில் உருகும்போது எலும்புக்கூடுகள் அங்குள்ள எலும்புக்கூடுகளானது தெரிகின்றது அப்படின்னும், இதுவரையும் இந்த ஏரியில் சுமார் 600லிருந்து 800 பேருடைய உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உத்தரகாண்ட் அரசானது இந்த ரூப்குண்ட் ஏரியை மர்ம ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியை பற்றி ஒரு கதையே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர் இந்திய அரசர் தனது மனைவி மற்றும் அரச பணியாளர்களுடன் 870 ஆண்டுகளுக்கு முன்னாடி பனிப்புயலில் சிக்கி இறந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஏரியில் இருக்கும் சில எலும்புகள் இந்திய படையினருடையது என்றும், 1841 திபெத்தை ஆக்கிரமிக்க நினைத்த இந்திய படையினர் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றும், 70க்கும் மேற்பட்டவர்கள் தனது இருப்பிடத்தை இமயமலையிலிருந்து கண்டுபிடிக்க செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டானது என்றும், இவ்வாறு தனது இடத்தை தேடி தேடி அவர்கள் சோர்வடைந்து இறந்து இருக்கலாம் எனவும் ஒரு விவாதம் உள்ளது. இந்த ரூப்குண்ட் ஏரியில் ஒரு பெருந்தொற்று நோயால் இந்திய படையினர் பாதிக்கப்பட்டு அதனால் புதைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு கல்லறை பகுதியாகவும் இந்த ஏரி இருந்திருக்கலாம் என்றும் மற்றொரு சாரர் கூறுகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த ஏரியில் இருக்கும் எலும்புகளை ஆராய்ந்தவர்கள் இந்த பகுதியில் பெரும்பாலும் உயரமானவர்கள் சராசரியாக உயரத்தை விட அதிக உயரமானவராகவும் இருந்திருக்கலாம் என்றும், இவர்களது வயதானது 35லிருந்து 40 என்றும், அதாவது நடுத்தர வயதுடையவர்கள் எனவும் கூறுகிறார்கள். இதில் குழந்தைகள் சிறுவர்கள் எலும்புகள் கூட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில எலும்புகள் பெண்களுடையது என்றும், இந்த மக்கள் இயற்கை பேரழிவு காரணமாக இதில் குழந்தைகள் சிறுவர்கள் எலும்புகள் கிடையாது என்றும், சில எலும்புகளானது பெண்களுடையது அப்படின்னும், இது இயற்கை பேரழிவு காரணமாக, அதாவது இது 9ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அறிவியலாளர்கள் 15 பெண்கள் உட்பட 38 உடல்களின் மரபணு சோதனையையும் அவர்கள் காலத்தை கண்டுபிடிக்க கார்பன் டேட்டிங் அப்படின்ற பரிசோதனைகள் செய்தார்கள் என்றும், சில எலும்புகள் 1200 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். எனவேதான் இந்த ஏரியில் இருக்கும் சில உடல்களானது ஆன்மீக யாத்திரை பயணம் மேற்கொண்ட மக்களுடையதாக இருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.